அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். இந்த பதிவு அவசர பதிவு. இன்னைக்கு செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. உங்கள் கையில் கத்தையா பணம் சேர்றதுக்கு இன்னைக்கு மத்தியானம் 1 மணி 12 நிமிடங்களில் இருந்து 1 மணி 30 நிமிடங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த நேரத்தை தவற விடாதீங்க. அற்புதமான பணவசியத்தை உடனடியாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டைம்னே சொல்லலாம். வாங்க, இது என்ன நேரம், இந்த நேரத்தில் பணத்தை வசியம் செய்யறதுக்கு நாம் செய்ய வேண்டிய அந்த பரிகாரம் என்னன்னு இப்போ நாம் தெரிஞ்சுக்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. இது அங்காரகனோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். அங்காரகனோட அதிதேவதை தான் நம்ம முருகப்பெருமான். அடுத்ததா இன்னைக்கு நமக்கு மூல நட்சத்திரம் இருக்கு. இது ஆஞ்சநேயருக்கு உகந்தது. இந்த செவ்வாய்க்கிழமையுமே ஆஞ்சநேயரோட வழிபாட்டுக்கு ஏற்ற நாள். அந்த வகையில் செவ்வாய்க்கிழமை நாளோட சேர்ந்து வரக்கூடிய இந்த மூல நட்சத்திரம் கூடுதல் சிறப்புன்னே சொல்லலாம். இந்த நாளுக்கு மேலும் சிறப்பை சேர்க்கக்கூடிய வகையில் லா ஆஃப் அட்ராக்ஷன் படி 999ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு. இந்த சேர்க்கை எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் செப்டம்பர் மாதம், அதாவது 9வது மாதம். அடுத்ததா இந்த வருஷம் 2025வது வருஷம். இந்த வருஷத்தோட கூட்டுத்தொகை 9. இந்த மாதம் ஃபுல்லாகவே, அதாவது செப்டம்பர் மாதம் ஃபுல்லாகவே நமக்கு 9 சேர்க்கை வரும். இதில் இன்னும் ஒரு ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை. இது அங்காரகனோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். அங்காரகனுக்குரிய நம்பர் 9. அந்த வகையில் 999ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்குது. அடுத்ததா இந்த நாளுக்கு மேலும் சிறப்பை சேர்க்கக்கூடிய வகையில் 897ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கையும் இன்னைக்கு நமக்கு இருக்கு. இந்த சேர்க்கை எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு தமிழ் தேதி ஆவணி மாதம் 17ஆம் தேதி. இந்த 17ங்கிற நம்பரோட கூட்டுத்தொகை 8ங்கிற நம்பர் வரும். அதே மாதிரி இப்போ நமக்கு இருக்கிறது 9வது மாதம். அடுத்ததா இந்த வருஷம் 25வது வருஷம். இதோட கூட்டுத்தொகை 7. அந்த வகையில் 897ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு. நமக்கு இருக்கக்கூடிய அவசர பண தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய பவர்ஃபுல்லான நம்பர் தான் இந்த 897ங்கிற ஏஞ்சல் நம்பர். அது மட்டும் இல்லாமல் பணத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஏஞ்சல் நம்பர்னே சொல்லலாம். இப்படி இந்த நாள் பல சிறப்புகள் வாய்ந்த நாளாக இருக்கு. இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாளில் பணத்தை வசியம் செய்யறதுக்கு நாம் செய்ய வேண்டிய அந்த பரிகாரம் என்னன்னு இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோவில் பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமாக செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமாக இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த நாளில் நீங்கள் அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்து, ஆஃபீஸில் இருந்து, உங்கள் சொந்தக்காரங்க வீட்டில் இருந்து, இப்படி எங்கேருந்து வேணாலும் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம். இந்த பரிகாரத்தை எந்த நேரத்தில் செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு மத்தியானம் 1 மணி 12 நிமிடங்களில் இருந்து 1 மணி 30 நிமிடங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்தில் இந்த பரிகாரத்தை செய்யுங்க. இந்த டைமில் அப்படி என்ன ஸ்பெஷல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நேரம் செவ்வாய் ஹோரை நேரம். பொதுவாக செவ்வாய்க்கிழமை நாளில் மத்தியானம் 1 மணியில் இருந்து 2 மணிக்குள்ளே நமக்கு செவ்வாய் ஹோரை நேரம் இருக்கும். அதே மாதிரி இந்த டைம் நமக்கு குளிகை நேரமாகவும் இருக்குது. செவ்வாய்க்கிழமையில் மத்தியானம் 12 மணியில் இருந்து 1 மணி 30 நிமிடங்கள் வரைக்கும் இருக்கக்கூடிய நேரம் குளிகை நேரம். அடுத்ததா இந்த நேரத்தில் இன்னும் ஒரு ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் 2 வருஷத்துக்கும் மேலாகவே பணவசிய நேரத்தை பற்றி தொடர்ந்து நான் உங்களுக்கு பதிவுகளை கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ தான் வேற ஏதோ சேனலில் இந்த பணவசிய நேரத்தை சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ண புதுசில் இருந்தே இந்த பணவசிய நேரத்துக்கான பதிவுகளை நான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். இந்த பணவசிய நேரம் சித்தர்களால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நேரம். இந்த டைமில் பணவரவு அதிகரிக்கிறதுக்கான முயற்சிகளை நாம் செய்யலாம். அதே மாதிரி பணம் சேர்றதுக்கான பரிகாரங்களை நாம் செய்யும்போது நமக்கு கை மேலே பலன் கிடைக்கும். இந்த நேரத்தோட சக்தி என்னங்கிறது நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆக மொத்தம் இப்போ நான் சொன்ன இந்த டைமில் செவ்வாய் ஹோரை நேரமும் இருக்குது, பணவசிய நேரமும் இருக்குது, குளிகை நேரமும் இருக்குது.
ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையிலுமே நமக்கு இந்த மாதிரி சேர்க்கை வரும். அதுலேயும் இன்னைக்கு நமக்கு 999ங்கிற சேர்க்கை இருக்கிறனால இந்த நாளை மிஸ் பண்ணிடாதீங்க. சரி, இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நேரத்தில் பணத்தை வசியம் செய்யறதுக்கு நாம் செய்ய வேண்டிய அந்த பரிகாரம் என்ன, அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு இப்போ நாம் தெரிஞ்சுக்கலாம். இந்த பரிகாரத்துக்கு ஒரே ₹1 நாணயம் மட்டும்தான் நமக்கு தேவைப்படும். பணம் தான் பணத்தை ஈர்க்கும்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் இந்த ₹1 பயன்படுத்தி பல கோடிகளை ஈர்க்கிறதுக்கான பரிகாரத்தை தான் இப்போ நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். உங்களுக்கு கடன் பிரச்சனை இருந்தால் கூட பணவரவு அதிகரிக்கணுங்கிற வேண்டுதலை வச்சுட்டு இந்த பரிகாரத்தை செஞ்சீங்கன்னா கை மேலே உங்களுக்கு பலன் கிடைக்கும். இப்போ நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்தில் உங்கள் முகம் கை காலை கழுவிட்டு அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. உங்கள் மூச்சை நல்லா ஆழமாக உள்ளே இழுத்து வெளியில் விட்டீங்கன்னா உங்கள் மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும். இந்த மாதிரி 3 முறை செய்யுங்க. இப்போது உங்கள் கையில் ₹1 நாணயத்தை எடுத்து வச்சுக்கிட்டு உங்கள் குலதெய்வத்துக்கிட்டையும் முருகப்பெருமான்கிட்டையும் உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி மனசு உருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா 4 திசைகளில் இருந்தும் 24 மணி நேரமும் நான் பணத்தை ஈர்த்து கொண்டே இருக்கிறேங்கிற அஃபர்மேஷனை அந்த ₹1 உங்கள் கண்ணால் பார்த்துக்கிட்டே நீங்கள் சொல்லுங்கள். இங்கிலீஷில் சொல்லணும்னு நினைக்கிறவங்க ஐ ஆம் எ பவர்ஃபுல் மணி மேக்னட்டுங்கிற அஃபர்மேஷன் கூட சொல்லலாம். இந்த மாதிரி தமிழ்லையோ இங்கிலீஷ்லேயோ அஃபர்மேஷனை நீங்கள் சொல்லுங்கள். முக்கியமான விஷயம் ₹1 உங்கள் கண்ணால் பார்க்கணும். அதே மாதிரி உங்கள் கையில் ₹1 இருக்கணும். வலது கையில் ரைட் ஹேண்டில் ₹1 வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எவ்வளவு நேரம் அஃபர்மேஷன் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா மத்தியானம் 1 மணி 12 நிமிடங்களுக்கு இந்த பரிகாரத்தை செய்ய ஆரம்பித்து 1 மணி 30 நிமிடங்கள் வரைக்கும் இந்த அஃபர்மேஷன் நீங்கள் சொல்லலாம். இப்படியெல்லாம் எனக்கு சொல்கிறதுக்கு டைம் இல்லைங்கன்னு சொல்கிறவங்க உங்களுக்கு எத்தனை முறை சொல்லணும்னு தோணுதோ அத்தனை முறை சொல்லுங்கள். இதில் முக்கியமான விஷயம் எண்ணிக்கை கணக்கு எதுவும் வச்சுக்க வேண்டாம். உங்களுக்கு போதும்னு தோன்ற வரைக்கும் இந்த அஃபர்மேஷனை நிறுத்தி நிதானமாக உணர்ந்து நீங்கள் சொல்லுங்கள். இதுக்கப்புறமா இந்த ₹1 நாணயத்தை உங்கள் பேக்கில், அதாவது பர்ஸ்லையோ ஹேண்ட்பேக்லேயோ நீங்கள் வச்சுருங்க. பணம் வைக்கக்கூடிய இடத்துல பீரோவில் கூட தாராளமாக வச்சுக்கலாம். இவ்வளவு தான் இந்த பரிகாரம். இந்த ₹1 என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 1 மாதம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். 1 மாதம் கழித்து இந்த ₹1 எப்போ உங்கள் கண்ணில் படுதோ அப்போ எடுத்து இந்த ₹1 நல்ல செலவுகளுக்கு பயன்படுத்திக்கோங்க. இந்த ₹1 இருக்கக்கூடிய இடத்துல மேலும் மேலும் பணம் சேர்றத உங்களால் கண்கூடாக உணர முடியும். இந்த பரிகாரம் என்னவோ எளிமையான பரிகாரம் தான். ஆனால் அற்புதமான சேர்க்கைகள் நிறைஞ்ச டைமில் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்கிறதுனால எல்லாருக்குமே 100% ரிசல்ட் கிடைக்கும். நம்பிக்கையோடு ட்ரை பண்ணி பாருங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் நாம் சந்திக்கலாம். நன்றி.